138 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 138 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உமோட வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். என்ன பாருங்க, ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது, அவரை துதிக்கிறது எல்லாமே அவருடைய கிருபை தான். இவ்வளவு நேரம் இங்க ஆலயத்துல துதிச்சோம். ஏன் எங்களுக்கு எல்லாம் குரல் நல்லா இருக்குதுன்றதுனாலே உங்களோட மோசமான குரலுங்க எங்களுக்கு. இங்க இருக்கிறவங்களோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து பாட வச்சா ரொம்ப பிரமாதமா பாடுவீங்க. எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஏன் இங்க துதிக்க முடியுது? அவருடைய கிருபை. உங்களுக்கு அந்த கிருபை கொடுத்துக்கிறார், எங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்துக்கிறார். முடிய கிருபையை தான் பெருசா பேசணுமே தவிர என்ன நேரம் குறையா சொல்லு இருக்கக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குறையா சொல்லு இருக்கிறது. குறை சொல்றதே நிறுத்திடணும். அது நம்ம வாயில இருந்து வரவே கூடாது. என்னங்க பண்றது, இந்த வாழ்க்கையே எதுக்கு பாடுறோன்னே இருக்குது. ஒன்னும் சரியா போல, நான் நினைச்சபடி எதுவும் நடக்கல, இந்த மாதிரி குறைய சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அவருடைய கிருபையை நாம் பெருசா பேசணும், கர்த்தரை பெருசா பேசணும். ஆகவேதான் வேத புஸ்தகம், சங்கீத புஸ்தகங்களை சொல்லுது, ஓ மேக்னிஃபை தி லார்ட், டோன்ட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ், டோன்ட் மேக்னிஃபை யுவர் சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலைகளை ரொம்ப பெருசா பேசாதீங்க, உங்களுடைய குறைவுகளை பெருசா பேசாதீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசா பேசாதீங்க, வியாதியை பெருசா பேசாதீங்க, தரித்திரம் கடனை பெருசா பேசாதீங்க, கர்த்தரை பத்தி பெருசா பேசுங்க அப்படின்றது. ஓ மேக்னிஃபை தி லார்ட்.